ஏதாவது சுபகாரியங்கள் தடைபட்டு போயிருந்தது. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் கல்யாணமாக இருக்கலாம், அல்லது அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி கல்யாணங்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வயதான கும்பராசி நேயர்களாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய திருமணம் தாமதப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஏதேனும் ஒரு சுபகாரிய தடைகள் வீட்டில் இருந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் அந்த சுபகாரிய தடைகள் எல்லாம் விலகும். 2ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ, 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ, அல்லது 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த தடைகள் விலகி நல்ல மேன்மையும் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. திருமண முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த திருமண அமைப்புகள்லாம் நன்முறையில் அப்படியே கைகூடி வருகின்றது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ஆக திருமண அமைப்புகளுக்கு இது சிறப்பான காலகட்டம். 7ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ அல்லது 2ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்திகளும் நடக்குமானால் உறுதியாக இந்த காலகட்டம் நல்ல மேன்மைகளை பெற்று தந்தே தீருங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறென்ன சிறப்புகளை தரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, குடும்ப வாழ்க்கையில் ஆரோக்கியத்தில் என்னங்க பேர் எடுக்கிறது? ஏங்க அவர்லாம் நோய் வந்தால் கூட டக்கு 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 டக்குன்னு எதையாவது ஒன்று பார்த்து உணவு பழக்க வழக்கங்களை சரி பண்ணி எடுத்துருவோம். தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க நல்ல கட்டிக்காரங்க தொழிலில். குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு என் மருமகளை மாதிரி ஒரு மகாலட்சுமி வாய்க்க மாட்டான். அந்த மாதிரி அவங்க என்ன பொசிஷனில் இருக்கீங்களோ அந்த பொசிஷனில் இருந்து உங்களுக்கு நல்ல நேம் கிடைக்கும். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சித்திரை மாதத்திற்கான பலாபலன்கள். சித்திரை மாதம்ங்கிறதே ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜோதிடத்தின் நாயகன் உயிர்களெல்லாம் உயிர்ப்பு தன்மையோடு இருப்பதற்கான காரண கிரகம் ஆத்ம காரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்ச வலு பெறுகின்ற காலகட்டம். உச்ச வலு பெறுவார். ஆமாங்க, மேஷ ராசியில் 30லிருந்து 31 நாட்கள் உச்ச வலுப்பெற்று நகருவார். இதுதான் சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அந்த சித்திரை மாதம் உங்களுடைய ஜென்ம ராசி கோட்சாரத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலாபலன்களை வழங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். இந்த கோட்சார பலன் அப்படிங்கிறது ஒரு 10%. அதற்கு மேலே அதற்கு பெரிதாக பலம் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிடணும். ஏன்னா கோட்சாரத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு பலனையும் கோட்சாரம் உருவாக்காது அல்லது அழிக்காது அல்லது தடை செய்யாது. அப்போ என்னங்க பண்ணும் கோட்சாரம்? ஜாதகப்படி நடக்கின்ற பலன்களின் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும். அவ்வளவுதானே தவிர பலன்கள் உருவாவதை தடுக்காது, இல்லாததை இருப்பதை அழிக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்போ இதோடைய பலம் அதிகபட்சம் 5லிருந்து 10%. அதுக்கு மேலே இதுக்கு பலம் கிடையாது கோட்சாரத்துக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு பலன்களை உள்ள சொல்லும் போதும் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து வச்சுங்க. இந்த பலன்னு சொல்லிட்டு இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்க அப்படின்னு நான் ஒரு தசாபுக்தி அடிக்கோடிட்டு காட்டுவேன். அந்த தசாபுக்தியும் நடந்தால் அது 10%க்கு மேலே நல்லா பலமாக வேலை செய்யும் அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும். அந்த விதத்தில் சித்திரை மாத பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் ஒரு சூப்பரான மாதங்க. ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு 2 விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய மாதம். முதல்ல நம்ம சூப்பரான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட், கையில் நல்ல இன்கம் சோர்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கும். வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த காலகட்டம் இது. நீங்கள் வேலை பாருங்கள், தொழில் பண்ணுங்கள், என்னென்னா பண்ணிக்கிட்டு போங்க. இந்த காலகட்டம் கையில் ஒரு மணி ஃப்ளோ நல்லா இருக்கும். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, திருமண முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த திருமண அமைப்புகள்லாம் நன்முறையில் அப்படியே கைகூடி வருகின்றது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ஆக திருமண அமைப்புகளுக்கு இது சிறப்பான காலகட்டம். 7ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ அல்லது 2ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்திகளும் நடக்குமானால் உறுதியாக இந்த காலகட்டம் நல்ல மேன்மைகளை பெற்று தந்தே தீருங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறென்ன சிறப்புகளை தரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, குடும்ப வாழ்க்கையில் அன்பு நண்பர்களே ஆல்ரெடி பல பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கீங்க. குடும்ப வாழ்க்கையை நீடிக்குமாங்கிற சந்தேகம்லாம் சில கும்பராசி நேயர்களுக்கு உண்டு. அந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம்
உறுதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. உறுதியாக பெற்றுக் கொடுக்கும். அதாவது ஏதாவது ஒரு நெருக்கடிகள் பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு வந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி நல்ல முன்னேற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் அமையும். என்ன தசாபுக்தி வேணாலும் நடக்கட்டும், இந்த பீரியட் கணவன் மனைவிக்கிடையில் இருக்கிற பிரச்சனைகள் குறைந்தே தீரும். இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பெண்களுக்கு ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபரண சேர்க்கைகள், அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களினுடைய சேர்க்கைகள், ஆடை சேர்க்கைகள், இந்த மாதிரியான ஏதாவது சுபகாரியங்கள் தடைபட்டு போயிருந்தது. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் கல்யாணமாக இருக்கலாம், அல்லது அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி கல்யாணங்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வயதான கும்பராசினியர்களாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய திருமணம் தாமதப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஏதேனும் ஒரு சுபகாரிய தடைகள் வீட்டில் இருந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் அந்த சுபகாரிய தடைகள் எல்லாம் விலகும். 2ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ, 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ, அல்லது 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த தடைகள் விலகி நல்ல மேன்மையும் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, 3 முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த மாதம் குறையும். நீங்கள் யாருக்காவது கொடுத்துருக்கலாம், அல்லது யாராவது உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். நீங்கள் கடனை கொடுக்க வேண்டியது இருக்கலாம், அல்லது உங்களுக்கு யாராவது கடன் கொடுக்க வேண்டியது இருக்கலாம். திரும்ப அதெல்லாம் பைசல் ஆகிறதுக்கான ஒரு சிறப்பு மிகுந்த மாதம் இந்த மாதம். அதில் நீங்கள் நல்ல மேன்மை பெறுவீர்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் கடன் தொந்தரவு அப்படியே குறைக்கும். ஜாதக ரீதியாக 9ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடக்குமானால் உறுதியாக கடன் தொந்தரவுகள் குறைந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த சொத்து வாங்கிறது, இடம் வாங்கி போடுறது, இந்த மாதிரியான அமைப்புகளில் அசட்ஸ் சொத்துக்களை உருவாக்குவதற்கான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் சொத்து சேர்க்கைகளுக்கு அதி அற்புதமானதாக அமையப்பெறுகிறது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. அதனை அடுத்ததாக வேறு என்ன சிறப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம், இப்படி இந்த மாதிரி எந்த ஒரு அமைப்புகள்னு இருந்தாலும் அந்த அமைப்புகளில் இந்த பேர் எடுக்கிறதுன்னு சொல்லுவோம். ஆரோக்கியத்தில் என்னங்க பேர் எடுக்கிறது? ஏங்க அவர்லாம் நோய் வந்தால் கூட டக்கு 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 டக்குன்னு எதையாவது ஒன்று பார்த்து உணவு பழக்க வழக்கங்களை சரி பண்ணி எடுத்துருவோம். தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க நல்ல கட்டிக்காரங்க. தொழிலில் குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு என் மருமகளை மாதிரி ஒரு மகாலட்சுமி வாய்க்க மாட்டான். அந்த மாதிரி அவங்க என்ன பொசிஷனில் இருக்கீங்களோ அந்த பொசிஷனில் இருந்து உங்களுக்கு நல்ல நேம் கிடைக்கும். 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா அந்த நேம் நல்லாவே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நல்ல பெயர் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும். சரிங்களா? அது உணர வேண்டியது மிக அவசியமும் கூட. அதை பார்த்துக்கிடுங்க. இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன விஷயம் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த பண நெருக்கடியில் இருந்தவங்களுக்கு அல்லது ஏதேனும் ஒரு சூழலில் நெருக்கடி, அந்த நெருக்கடியில் அது பண நெருக்கடியாக இருக்கலாம், உறவுகள் நெருக்கடியாக இருக்கலாம், தொழில் நெருக்கடியாக இருக்கலாம், ஏதோ ஒரு நெருக்கடி, அந்த நெருக்கடியில் இருந்தவங்களுக்கு நெருக்கடியிலிருந்து வெளியில் வர்றதுக்கான சில வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டம் இது. 11ஆம் இடம் அல்லது 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கிறது என்றால் நெருக்கடி நிலைகளிலிருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. அதனை அடுத்ததாக இந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு சில நன்மைகள் அல்லது ஒரு சில வரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் காலம் இந்த காலம். ஜாதக ரீதியாகவும் 9ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடக்கின்றது என்றால் உறுதியாக உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சில நல்ல செய்திகள், தகவல்கள் வந்து சேரும். உயர்கல்வியை பொறுத்த மட்டிலும் உயர்கல்வியில் பிடிச்ச படிப்பை படிக்கிறது, நல்ல கோர்சஸ் கிடைக்கிறது, நல்ல காலேஜாக கிடைக்கிறது, ஒரு நல்ல அமைப்புகளில் இந்த காலகட்டம் கும்பராசினியர்களுக்கு உண்டு. ஜென்மத்துக்குள்ளே ராகு வர மாதிரி இருந்தாலும் அதே போல் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு ஒரு
பாத சனி அமைப்புகளுக்குள்ளே நீங்கள் போய்கிட்டு இருந்தாலும் கூட இந்த மாதம் அதையெல்லாம் தாண்டி நன்மைகளை செய்தே தீருங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சரி, எங்கெங்கே கவனமாக இருக்கணும்? 2 விஷயம் சொன்னீங்களே. உடல்நிலையில் கவனமாக இருக்கணும், ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். 6ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா கொஞ்சம் மருத்துவ செலவுகளை அதிகரிச்சிடும், பார்த்து இருந்துக்கணும். 2வது, உங்கள் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையிலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். அல்லது வாழ்க்கை துணையோட என்ன சண்டை சச்சரவு பெருசாக போயிட்டு இருந்திருக்கும், அது இந்த முறை குறையும். நீங்கள் வீணாக அந்த பிடிவாதத்தினால போயிட்டு நான் பேச மாட்டேன், நான் விட்டு கொடுத்து போக மாட்டேன், நான் சாரி கேட்கணுமா அப்படின்னு போயிட்டீங்கன்னா அந்த கணவன் மனைவி பிரச்சனை இன்னும் பெருசுதான் ஆகுமே தவிர குறையாது. அப்போ அதை நீங்கள் விட்டு கொடுத்து போகணுங்கிறத மனசில் வச்சுக்கிடணும். இந்த 2 இடத்துல போனீங்கன்னா போதும், மற்றபடி எவ்ரிதிங் இஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஆக அனைத்து கும்பராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.